ஒவ்வொரு சமுதாயத்திலும் நிதானத்தை போதிக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸ்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட நிதானம் என்ற தத்துவத்திற்கும் வேறுபாடு இருக்கும்னு கேட்டால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நிதானத்தை நாம் கடைபிடிப்போமே என்று சொன்னால் எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லாமல் நிறைய பலன்களை தரக்கூடியதாக அது இருக்கும். இந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும். சபுரை பற்றி பேசும்போது முஸ்லீம்கள் மட்டும் சபுரை பற்றி பேசுவதில்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், உலக ஆதாயம் மட்டுமே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தாலும், அவர்களுடைய கொள்கைகளில் ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்போ தான் ஆட்சியை பிடிக்க முடியும், அரியணை ஏற முடியும். ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய தலைவனாக இருந்தாலும், அவனுக்கு குர்ஆனுடைய செய்திகளில் அறவே எந்தவித அறிவும் இல்லை என்றாலும், அவன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவசரக்காரர்களாக இருப்பார்கள்னா நிதானமாக இருக்கணும் என்று சொல்லுவார்.